السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: يتعوذ من موت الفجاء، وكان يعجبه أن يمرل قبل أن يموت. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரின் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா வகையான அறிவுத்திறன், தொழில் வளர்ச்சி, பாதுகாப்பு உக்திகள் அனைத்தும் இருக்கக்கூடிய இந்த நவீன காலங்களிலே ஒன்று மட்டும் மாறாமல் மனித வாழ்க்கையிலே நிகழக்கூடிய ஒரு அம்சம்தான் மரணம். அதுவும் திடீர் மரணங்கள் என்று வரும் பொழுது அது உள்ளத்தை உலுக்கி எடுத்து விடுகிறது. அப்படிப்பட்ட திடீர் மரணங்கள் ஏற்படும் பொழுது அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது. அப்படிப்பட்ட திடீர் மரணங்கள் ஏற்படுவதை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். ஒரு சில மாதங்களாகவே ஆங்காங்கே திடீர் மரணங்கள், விபத்துகளின் மூலமாக அதிகமான மரணங்கள் நாம் அறிந்திருக்கின்றோம். நேற்றைய தினம் ஏற்பட்ட இந்த விமான விபத்தினுடைய அந்த நிகழ்வு, இப்படியாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய ஏற்பாட்டிலே மக்கள் சாறை சாறையாக இறந்து போயிருக்கிறார்கள். திருக்குர்ஆன் கூறுகிறது: ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷையதா. நீங்கள் இரும்பு கோட்டைக்குள் ஆகியிருந்தாலும் கூட மரணம் உங்களுக்கு வந்தே தீரும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, மரணம் என்பது வந்தே தீரும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த வார ஜும்மாவிலே விபத்துகள் தரும் செய்திகள் என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒவ்வொரு விபத்துகளிலிருந்தும் மனிதன் பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். குறிப்பாக விபத்துகள் மரணத்தை ஏற்படுத்திய போது, அதுவும் அதிகமான நபர்கள் பலிகொண்ட நேரத்தில் அதை நாம் ரொம்ப உற்று நோக்கி சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மரண வேலை என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக அமைவது கிடையாது. மிகச் சிலருக்குத்தான் சரியான மரண வேலை அமைகிறது. நமது உயிரின் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இப்படி இருந்தது. பல் துலக்கியதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கிறார்கள். இப்படி வீட்டிலே மனைவியினுடைய மடியிலே இறக்கக்கூடிய பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதல்ல.
பல் துலக்கிவிட்டு ஏற்படக்கூடிய மரணம் எல்லோருக்கும் கிடைப்பதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதிகமாக நாம் துஆ கேட்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய இறுதி முடிவை நன்மையானதாக ஆக்கிவிடு, என்னுடைய மௌத்தை கண்ணியமானதாக நல்ல மௌத்தாக ஆக்கிவிடு. வாழும் காலமெல்லாம் இவர் சிறப்பிற்குரியவராக இருந்திருப்பார், வாழும் காலமெல்லாம் இந்த சமுதாயத்திலே அந்தஸ்துக்குரியவராக இருந்திருப்பார். இறக்கும் நேரத்திலே மிகவும் கேவலமாக இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இழிநிலையை விட்டும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. மரணமே ஒரு கொடுமையானது. அந்த கொடுமையிலே, அந்த சிரமத்திலே சில நபர்கள் பசி பட்டினியாக இறந்து போகிறார்கள், சில நபர்கள் தாகித்தவர்களாக இறந்து போகிறார்கள். இதுவெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய ஏற்பாட்டிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மரணங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய வலியுல்லா, இறை நேசர். அவருடைய மரண நேரம் எப்படி வந்தது தெரியுமா? இப்னு அதா என்பவர் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மரண நேரத்திலே சந்திக்கிறார்கள். அப்பொழுது சலாம் சொல்கிறார்கள் இப்னு அதா. அப்பொழுது ஜுனைதுல் பக்தாதி கடைசி நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், சலாத்திற்கு பதில் சொல்லவில்லை. பிறகு அவர்கள் கிப்லாவை முன்னோக்கி திரும்பி இப்படி பார்க்கிறார்கள், உடனே மௌத்து வந்து விடுகிறது, மௌத்தாகி விடுகிறார்கள். மிகச் சிலருக்கே, மிக சொற்பமானவருக்கே இப்படி ஒரு நல்ல நிலை ஏற்படுகிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சில நபர்களை பள்ளிவாசலிலே அவர்களுடைய ரூஹை எடுக்கிறான். சில நபர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சஜிதாவிலே ரூஹை எடுக்கிறான். சில நபர்களுக்கு அல்லாஹ் தொழும் பொழுது, சில நபர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்திலே ரூஹை எடுக்கிறான். யாராருக்கு எந்த நேரத்தில் எப்படி என்பது அவனுக்குத்தான் தெரியும். அதே நேரத்திலே நாம் இந்த நேரத்திலே நான் தொழுகையிலே மௌத்தாக வேண்டும், நான் குர்ஆன் ஓதும் பொழுது மௌத்தாக வேண்டும் யார் ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசையும் அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். ஆகையினால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய மௌத்து இது போன்று ஒழு செய்துவிட்டு தொழுகையிலே ஏற்பட வேண்டும், பள்ளிவாசலிலே ஏற்பட வேண்டும், அதே போல குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் போது மௌத்து ஏற்பட வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும், ஆசை நமக்கு இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு இடத்துல மௌத்தாகிவிட்டார், ஏதாவது அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத இடத்துல, அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத, அல்லாஹ்வுக்கு கோபம் ஏற்படக்கூடிய இடங்களிலே மௌத்து வந்து விட்டால் என்ன செய்வது? சினிமா தியேட்டரிலே உட்கார்ந்து படத்தை ரசித்துக் கொண்டிருக்கும் பொழுது மௌத்து வந்து விட்டால் என்ன செய்வது? தவறான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது மௌத்து வந்து விட்டால் என்ன செய்வது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகையினால் மரண வேலை என்பது சிலருக்குத்தான் அது ஒரு நன்மையானதாக நல்ல இடத்திலே நடக்கிறது. பெரும்பாலும் அல்லாஹுடைய ஏற்பாடு எந்தெந்த இடத்திலே அவருடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த இடத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கைப்பற்றிக் கொள்கின்றார். ஆக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்ம அனைவருக்கும் கண்ணியமான ஒரு நல்ல இடத்துல தொழக்கூடிய நேரத்திலோ அல்லது குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடிய நேரத்திலோ அவனை நினைக்கக்கூடிய திக்ர் செய்யக்கூடிய நேரத்திலோ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய ரூஹுகளை கைப்பற்றி நம் அனைவரையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாளைக்கு மறுமையில சொர்க்கவாதிகளாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். மரண வேலை சிலருக்கு சோதனையாகவே அமைந்து விடுகிறது. நாம் எல்லாம் வரலாறுகளை படித்திருக்கோம். மாவீரன் நெப்போலியன், அவனை போன்று வீரன் கிடையாது. வீரனுக்கு உதாரணமாக நெப்போலியனையே சொல்லுவது. அப்பேற்பட்ட நெப்போலியனின் இறப்பு எப்படி இருந்தது தெரியுமா? உலகத்தையே ஆட்டி படைத்தவன், எல்லா சூழ்நிலை தடுமாற்றமே இல்லாமல் வீரனாக இருந்தவன், அவனுடைய இறப்பு தனிமை சிறையிலே தீவிலே இருந்தது. கடைசியாக அவனுடைய இறப்பினுடைய நேரத்தில் அவன் சொன்ன வார்த்தை, அவனுடைய முன்னாள் மனைவியுடைய பெயரையும் பிரான்ஸ் நாட்டினுடைய பெயரும் சொல்லிவிட்டு இறந்து விடுகிறான். தனிமையிலே சிறையிலே இறந்து விடுகிறான். ஒரு மாவீரன் என்று சொல்லக்கூடிய நெப்போலியன். இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் எவ்வளவு அந்தஸ்தாக இருந்தாலும் கூட இறக்கக்கூடிய நேரம் மிக முக்கியது. இறக்கக்கூடிய அந்த இடம், இறக்கக்கூடிய அந்த நேரம், எந்த சூழ்நிலையில் இறந்தார் என்பது மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். அதனால்தான் அவள் ஆகிபத்துல் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நல்ல முடிவு இருக்கிறது. அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவர்களுக்கு ரொம்ப அல்லாஹ்ட்ட கெஞ்சி கெஞ்சி நம்மலாம் கேட்கணும். யா அல்லாஹ் என்னுடைய மௌத்தை நல்ல மௌத்தை ஆக்கி கொடு,
நல்ல இடங்கள் ஆக்கி கொடு, என்னுடைய மௌத்துடைய நேரத்தில் வேதனை இல்லாமல் லேசான முறை ரூஹை எடுத்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி நாம் மன்றாட வேண்டும். ரூஹை எடுக்கக்கூடிய அந்த நேரம் மிக கடினமானது. அப்படியே நம்முடைய சாதாரண ஒரு உடம்புல ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் எப்படி வலிக்கிறது? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்முடைய உடலில் இருந்து உயிரை பிரித்து எடுக்கக்கூடிய அந்த நேரம் மிக கடுமையானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். ஆக மரண வேலை என்பது சிலருக்கு சோதனையாக கூட அமைந்து விடுகிறது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யதஅவ்வல் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. மின் மௌத்தில் ஃபுஜா, திடீர் மரணத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். துவாவிலே இந்த வார்த்தை நம்ம சேர்த்துக்கொள்ளணும், யா அல்லாஹ் திடீர் மரணத்தை விட்டும் எங்களை பாதுகாத்துரு. அது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும். தௌபாவிற்கு வாய்ப்பில்லாமல் போகலாம், நாம் செய்த பாவங்களுக்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். ஆகையினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஆசைப்பட்டிருக்கிறார்கள், அய்யஜிபுஹு அய்யம்ரல கப்ல அய்யமூத, மௌத்து வர்றதுக்கு முன்னாடி நோய் வந்து மௌத்தாகணும், நோய் இல்லாமல் மௌத்தாகக்கூடாது. நோய் வந்து மரணம் நெருங்கும் பொழுது தௌபாவிற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கடைசி நேரத்தில் நோய் ஏற்படுறதுக்கு பிறகு அந்த மனிதன் கலங்குகிறான், அழுவான், புலம்புவான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவான், யா அல்லாஹ் இத்தனை காலமாக நான் செய்த பாவங்களை மன்னித்து விடு என்று கேட்பான். இதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பு அவன் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனால், நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது குடும்பத்தார்களும் அதை கொஞ்சம் ஆறுதலாக எடுத்துக்கொள்கிறார்கள். குடும்பத்தார்களும் நோய் வந்து விட்டது, இறந்து விட்டார்கள், நோய் வந்து விட்டதுக்கு பிறகு அது இறப்பிற்குரிய நோயாக ஆன போது குடும்பத்தார்கள் என்ன செய்கிறார், அதை சமாளிக்கக்கூடிய உள்ளத்தளவில் ஒரு ஆறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வும் நடந்து விடுகிறது. இதே நேரத்தில் திடீர் மௌத்து என்று நாம் பார்த்திருக்கிறோம். சில பேர் நம்ம சில மௌத்துகள் இப்பதான் எங்க இடத்துல பேசி கொண்டிருந்தார், நாங்கள் 2 பேரும் ஒன்னா தான் என்ன செஞ்சோம், டீ குடிச்சுக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை கிராஸ் பண்ணி இந்த பக்கத்து போனாரு, சொல்றோமா இல்லையா? அடுத்த நிமிடம் அவர் இறந்து போயிடுறாரு. இப்ப இந்த விஷயம் மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிறது. அவருக்கு எந்த விதமான தௌபாவிற்குரிய வாய்ப்புகள் கூட இல்லாமல் போகலாம். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்து என்று வரும் பொழுது இப்படி ஆசைப்பட்டு இருக்கிறார்கள், நோய் வந்து மௌத்தாகணும். அதற்காக கடுமையான கஷ்டமான கடைசி நேரத்தில், அந்த சக்கராத்துடைய நேரத்தில் ரொம்ப துன்புறுத்தக்கூடிய நோயை நம்ம கேட்கக்கூடாது. அதை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நோய் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் இருந்தது. இன்னைக்கு நம்ம காய்ச்சலை லேசாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகுவதற்கு முன்பாக காய்ச்சல் தான் வந்தது, தலைவலி காய்ச்சல், கடுமையான தலைவலி காய்ச்சல். அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து மௌத்தாகி விட்டார்கள். ஆக ஏதாவது நோய் வந்து மௌத்தானால் மனிதன் ஏற்றுக்கொள்கிறான், மனிதனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது, அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சக்கூடிய தௌபா கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். மரணம் என்பது அவன் நிர்ணயித்த நேரத்திலே தான் நடக்கும். அதனால தான் எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்னா, அகால மரணம் என்று நம்ம மார்க்கத்தில் சொல்லக்கூடாது. அகால மரணமாகிவிட்டார், யாராவது விபத்தில் மரணமாகிவிட்டால், மோட்டார் சைக்கிள்லையோ அல்லது கார்லையோ ஆக்சிடென்ட் ஆகி விபத்தில் மௌத்தாகிவிட்டால் சொல்லக்கூடிய வார்த்தை, இப்படி ஒரு வார்த்தை புழக்கத்தில் இருக்கிறது, அகால மரணம் அடைந்து விட்டார். அகால மரணம் என்பது கிடையாது. ஒருத்தர் இறந்து விட்டார் என்று சொன்னார், அவர் காலாவதியாகிவிட்டார், காலமானார் என்று சொல்லுவோம், இறந்து போயிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ரிஸ்க் முடிந்து விட்டது, அல்லாஹ் அவருக்கு எழுதிய ரிஸ்க் முடிந்து விட்டது, அதனால் அவர் காலமானார். அகால மரணம் என்று சொன்னால் அதற்குரிய பொருள் என்ன தெரியுமா? அவருக்கு இந்த உலகத்தில் ரிஸ்க் இருக்கிறது, அதை அவர் அனுபவிக்காமல் அகால மரணம் அடைந்து விட்டார். இப்படி அகால மரணம் என்பது சொல்லுவது என்பது ஈமானுக்கு முரணாக இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி தான் நடக்கிறது. ஷரஹு ஃபிக்குல் அக்பர் அல்லாஹ் முல்லாகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அகால மரணம் என்பது யாரையும் சொல்லக்கூடாது. காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுதான் அவருடைய ரிஸ்கை முடித்ததற்கு பிறகுதான் மரணத்தை ஏற்படுத்துகிறான். எல்லாருக்கும் அது கொலை செய்யப்பட்டாலும் சரி, அவர் எந்த ரீதியாக மரணமானாலும் சரி, அவருடைய ரிஸ்க் முடிந்து விட்டது, அல்லாஹ் அவருடைய மரணத்தை இப்படித்தான் ஏற்படுத்தியிருக்கிறான், அந்த விதியின் பிரகாரம் அவர் மரணித்து விட்டார்.
இதில் அகால மரணம் என்பது கிடையாது என்று ஷரஹுல் ஃபிக்ஹ் அக்பருடைய அந்த முஸன்னிஃப் அவர்கள் சொல்லி தருவார்கள். ஆக ஒருவருக்கான காலம் முடியும் நேரத்திலே அவர் தப்ப முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சில வசனங்களை சொல்லி காட்டுவான். வலன் யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. ஒரு ஆத்மாவுடைய நேரம் வந்துவிட்டால் அதில் ஒரு நிமிஷம் கூட பிற்படுத்தப்பட மாட்டாது. வலன் யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. ஒருத்தருக்கு மௌத்துடைய நேரம் வந்துவிட்டால் பிற்படுத்தப்படவே மாட்டாது. ஒரே ஒரு கையெழுத்து நான் போட்டு விட்டு வருகிறேன், மலக்குல் மௌத் வரும்போது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருவார். இப்போ நம்ம மலக்களை யாரும் நம்ம பார்க்க மாட்டோம், ஆனால் எல்லோரும் ஒரு நேரத்தில் மலக்களை பார்ப்போம். இந்த உலகத்தில் எப்போ தெரியுமா? அவரவர் மௌத்தினுடைய நேரத்தில் மலக்களை பார்ப்போம். மலக்குல் மௌத்து வந்துடுவார், படையோடு வந்துடுவார். அங்கிருந்து மலக்குமார்கள் இறங்கிடுவாங்க, கஃனோடு வந்துடுவாங்க. நல்லடியார்களாக நல்ல சீதைகளாக இருந்தால் கண்ணியத்தோடு ரூஹை எடுப்பதற்கு ஒரு டீம் வந்துடும். அங்கிருந்து மேலிருந்து அல்லாஹ் அனுப்பி வைத்து விடுவான். மலக்குல் மௌத் அவர் என்ன செய்வார்? வருவார், வந்து என்ன செஞ்சிருவாரு? நம்முடைய ரூஹுலே கைப்பற்றி கொள்வார். ஆகையினால ஒருவருக்கான காலம் முடிந்து விடுமையானால் எந்த சுன்ன அவர் பிற்படுத்தப்படவே மாட்டாது. மலக்குமார்களுக்கு கட்டளையிடப்படும். அவர் சொன்ன நேரத்தில் என்ன செய்வார்? சரியான நேரத்தில் வந்து ரூஹுலே கைப்பற்றி கொள்வார். நான் கொஞ்ச நேரம் ஒரு ரகசியத்தை போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நம்முடைய மரணம் வீட்டில் இருக்குதா, ரோட்டில் இருக்குதா, பள்ளிவாசலில் இருக்குதா, எங்கே இருக்கு நமக்கு தெரியாது. மலக்குல் மௌத் வந்ததுக்கு பிறகு அவற்றை நம்ம எந்த ஜவாபும் சொல்ல முடியாது. ஒரே ரகசியம் இருக்கு, என்னுடைய பணம் காசு எல்லாம் இங்கே இருக்கு, அதை என்னுடைய மனைவியிடத்தில் நான் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன், அது வரைக்கும் எனக்கு கால அவகாசம் தாருங்கள் என்று கேட்டால் முடியாது. ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஃபோன் நம்பர் 10 நம்பரை சொல்லணும், 9வது நம்பருடைய நேரத்திலே நம்முடைய அஜல் தவணை முடிஞ்சிருச்சு அப்படின்னா 10வது நம்பர் நமக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை, விதியை, கலாக்கதிரை, இப்படித்தான் இந்த நேரத்தில் தான் இவருடைய தவணை முடிகிறது என்பதை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். ஆகையினால் மரணம் என்று வந்துவிட்டால் அது அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நடந்தே தீரும். அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷையதா. இரும்பு கோட்டைக்குள்ளே பாதுகாப்பாக நீங்க இருந்தாலும் கூட உங்களுக்கு மரணம் என்பது வந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். பொதுவாக மரணத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மரணத்தை விட்டு வெறுண்டு ஓடக்கூடிய நபருக்கு உதாரணமாகிறது குள்ள நரியும் பூமியையும் போல. குள்ள நரி என்ன செஞ்சிச்சான்? பூமிகிட்ட கடன் வாங்கிச்சான். கடன் வாங்கினதுக்கு பிறகு பூமி திருப்பி கேட்டுச்சு குள்ள நரிகிட்ட. குள்ள நரி என்ன செய்ய? கொடுக்க முடியல கடனை. திருப்பி என்ன செஞ்சு கேட்குது, கொடுக்க முடியல. பூமிக்கு பயந்துக்கிட்டு குள்ள நரி ஓட ஆரம்பிச்சிச்சு. பூமி வந்து நம்மகிட்ட கடனை திருப்பி கேட்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓட ஆரம்பித்தது. குள்ள நரி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியாக குள்ள நரியுடைய பொந்துக்குள்ளே போய் இருந்துச்சு. அந்த இடத்துல பூமி வந்து கேட்டுச்சான், என்னுடைய கடனை கொடு, என்னுடைய கடனை கொடு என்று கேட்கிறது. உடனே மறுபடியும் குள்ள நரி ஓட ஆரம்பித்தது. இந்த பூமியில் எல்லா பக்கமும் போச்சு. பூமியை விட்டு போக முடியுமா? போக முடியாது. எந்த இடத்துக்கு போனாலும் பூமி கேட்டுச்சு, குள்ள நரிகிட்ட கடனை கொடு. அப்ப எப்படி குள்ள நரி பூமியிடமிருந்து தப்பிக்கவே முடியலையோ அதே மாதிரி ஒரு மனிதன், ஒவ்வொரு மனிதனும் மரணத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. கடைசியாக அந்த குள்ள நரி என்ன செய்தது? சுற்றி சுற்றி திரிந்து கழுத்து நெறிந்து என்ன செய்யப்பட்டது? கீழே இறந்து போனது. இதை போன்றுதான் எந்த ஒரு மனிதன் இந்த மரணத்தை விட்டு வெறுண்டு ஓடுகிறானோ இப்படித்தான் முடியும். பூமியை விட்டு எப்படி குள்ள நரி வெறுண்டு ஓடனாலும் ஓட முடியாதோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலும் மரணம் என்ற மாலை கிடைக்கிறது. யாரும் தப்ப முடியாது. பிறப்பு எப்படி நிச்சயமானதோ அதே போன்று வாழ்வு எப்படி நிச்சயமானதோ அதே போன்று இறப்பும் நிச்சயமானது. ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இறப்பை. மனிதன் இறந்தே தீர்வான் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இறந்ததற்கு பிறகு மறு வாழ்க்கை இருக்கிறது, மறு உலகம் இருக்கிறது. இந்த உலகத்தில் நடந்த நன்மை தீமைகள் பட்டியலிடப்பட்டு நாளைக்கு மறுமையிலே கேள்விகளுக்கு கேட்கப்படும். கியாமத் என்று ஒன்று இருக்கிறது, மறுமை என்று ஒன்று இருக்கிறது, மஹ்ஷர் என்று ஒன்று இருக்கிறது என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. கபருடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. மாற்றார்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன வேணாலும் செஞ்சுக்கிறலாம், எல்லாம் அனுமதிக்கப்பட்டது.
எல்லா விதமான என்ஜாய்மெண்ட் இந்த உலகத்தில் இருக்கும் வரையும் எல்லாவற்றையும் உண்டு கழித்து உடுத்தி இந்த உலகத்தை விட்டு பிரியணும். நம்முடைய மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. இந்த உலகம் என்பது உனக்கு ஒரு குறைவான ஒரு அற்பமான நேரம். அந்த நேரத்திலே நீ அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். பிறகு உனக்கு மவுத் என்று ஒன்று வரும். அதற்கு பிறகுள்ள வாழ்க்கை தான் நிரந்தரமானது. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமா, மறு உலக வாழ்க்கை நிரந்தரமா என்று சொன்னால் மறு உலக வாழ்க்கை தான் நிரந்தரம். அல்லாஹ் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நேரம் காலங்கள் மிக வேகமாக சென்று கொண்டே இருக்கிறது. நமக்கெல்லாம் ஆயுள் காலம் குறைவான ஆயுள் காலம் தான். நமக்கு முன்பு வாழ்ந்த மக்களுக்கு நிறைய ஆயுள் காலங்கள் வழங்கப்பட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 950 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் நூஹ் நபி. நம்மனால 60க்கு மேல போனால இது எல்லாமே இனிமே கிஃப்ட்னு சொல்லிடுறாங்க. இனிமே இருக்கிறதுக்குள்ள 60 தாண்டிட்டாலே முடிஞ்சு. யாராவது மௌத்தானா கேட்குறோம், வயசு என்ன, 60 65 இருக்கும் அப்படின்னா மனசு, நம்ம மனசே அது அமைதி பெற்றுது. பரவாயில்ல 60 65 வயசு தானே. கொஞ்சம் சின்ன வயசா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்குது. இல்லை என்ன வயசு 65 70 அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ 60 வயதுகளை தாண்டியதற்கு பிறகு அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒரு போனஸாகத்தான் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வயது 63 இறந்து போனார்கள். இப்பேற்பட்ட ஒரு அற்பமான ஒரு குறைவான வாழ்க்கை தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. அதனால தான் அல்லாஹ் இந்த உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்னமல் ஹயாத்து துன்யா லஐபு வல்லஹு, இது வீண் விளையாட்டு தான் இந்த உலகம் என்பது. இந்த உலகத்துல வாழக்கூடிய இந்த காலங்கள்ல அல்லாஹ்க்கு பொருத்தமாக வாழ்வதற்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும். நம்ம எதிலிருந்து தப்பித்து போனாலும் சரி, கடைசியாக மரணம் வந்து நம்மை தொற்றிக்கொள்ளும். அந்த நேரத்தில் நமக்கு ஞான உதயம் பிறந்தும் எந்த பிரயோஜனம் இருக்காது. அந்த நேரத்தில் நமக்கு அறிவு வந்து எந்த பிரயோஜனம் இருக்காது. வாழக்கூடிய காலங்களில் கேட்கக்கூடிய உபதேசங்களை வைத்து அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சில பேருக்கு உபதேசங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை வழங்குறது இல்லை. இப்போ நம்ம ஜும்மாவில் இருக்கிறோம், இந்த ஜும்மாவில் பயான் ஆரம்பிச்சாச்சு, 1:30 வரை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சில நபர்கள் வரவே மாட்டாங்க. காரணம் என்ன, அவர்களுக்கு இந்த உபதேசத்தை கேட்கக்கூட வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கல. அந்த உபதேசத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். கேட்டதற்கு பிறகும் பொடுபோக்குத்தனமாக கஃப்லத்தாக நான் இருப்போமே ஆனால் நாளைக்கு மறுமையில மாட்டிக்கொள்வோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ரொம்ப ஒரு குறைவான ஒரு பீரியட் தான் இந்த உலக வாழ்க்கையில் வைத்திருக்கிறான். எத்தகைய சிறந்த காரியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் கூட மரணம் என்பது வந்தே தீரும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை கட்டினார்கள். கட்டி முடிக்கவில்லை. முடிப்பதற்கு முன்பாகவே மௌத்து வந்து விடுகிறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு சிறந்த காரியம் பள்ளிவாசலை கட்டுவது, பைத்துல் முகத்தஸை கட்டினாங்க. அப்ப இன்னும் கொஞ்ச காலம் அந்த நிறைவு பெற்றதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவருடைய ரூஹை எடுக்கல. அவருடைய நேரம் வந்து விட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த நேரத்துல இந்த இடத்துல மௌத்தாகணுங்கிற அந்த அஜல் தவணை வந்து விட்டது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மௌத்தாக்கி விட்டான். இல்லை இன்னும் கொஞ்ச காலம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்கன்னா இந்த பைத்துல் முகத்தஸை முழுமையா முடிச்சிருவாங்க, அதற்கு பிறகு ரூஹை எடுத்துக்கொள்ளலாம் என்று அல்லாஹ் என்ன செய்யல, காலத அவசா கொடுக்கல. எல்லோருக்கும் அப்படித்தான். என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் முடிக்கவில்லை, என்னுடைய மகன் சிறுவனாக இருக்கிறான், என்னுடைய மனைவி அனாதையாகி விடுவாள், என்னுடைய பெற்றோரை கவனிக்க முடியாது, எந்த கவலையும் அல்லாஹ்விடத்தில் ஈடுபடாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்கை வழங்குவான், அவர்களுக்குரிய ஏற்பாட்டை அல்லாஹ் செய்வான். சில நேரங்களில் நாம் பிறரை பற்றி கவலைப்படுவதுண்டு. நான் மௌத்தா போயிட்டே என்னுடைய மனைவி மக்கள் அனாதையா போயிடுவாங்க, நான் மௌத்தாயிட்டு என்னுடைய தாய் தகப்பனை யார் கவனிச்சுக்கிறது? முதல்ல கவலைப்பட வேண்டிய விஷயமே நம்மளை பற்றி தான். ஏன் தெரியுமா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த உலகத்தில் நம்மோடு கண் இமையாக இருந்தவர்கள் மனைவி மக்கள், பக்கத்திலே இருந்தவர்கள், குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டவர்கள், நாளைக்கு மறுமையில் என்ன நடக்கும் தெரியுமா? வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ அஹி யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி. நாளைக்கு மறுமையுடைய நாளையில எல்லோரும் விரண்டு ஓடுவாங்க. யார் விரண்டு ஓடுவா? ஃப்ரெண்ட்ஸ் விரண்டு ஓடுவாங்கன்னு நல்லா சொல்லல, நண்பர்கள் எல்லாம் விரண்டு ஓடுவாங்கன்னு சொல்லல, உங்களுடைய மனைவிமார்கள் விரண்டு ஓடிடுவாங்க உங்களை விட்டுட்டு, உங்களுடைய பிள்ளைகள் விரண்டு ஓடிடுவாங்க. யாருக்காக வேண்டி இந்த உலகத்திலே நீங்கள் சம்பாதித்து அல்லாஹ்வை மறந்து திரிந்தீர்களோ? கேட்டா நம்ம சொல்லுவோம், என்னுடைய குடும்பத்தை யார் காப்பாத்துறது? நான் வேலைக்கு போற தொழுக முடியல, நான் வேலைக்கு போற நோன்பு வைக்க முடியல. யாருக்குன்னு சொன்னோமோ அப்படிப்பட்ட மனைவிகள், அப்படிப்பட்ட பிள்ளைகள் நாளைக்கு விரண்டு ஓடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு நாள் இருக்கிறது, ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும்.
அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கையில யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களைத்தான் வெற்றியாளர் என்று சொல்கின்றார். இந்த உலகத்தை எல்லா காரியங்களும் நான் முடிச்சுட்டேன், நான் தான் வெற்றியாளர் என்று சொன்ன வெற்றியாளர் கிடையாது. மறு உலகத்திற்காக வேண்டி யார் சேர்த்து வைத்திருக்கிறாரோ, மறு உலகத்திற்காக நல்ல முறையில் யார் செய்திருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். மரணம் நம்ம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நமது ஒவ்வொரு ஓட்டமும் மரணத்தை தேடி ஓடுவதாக இருக்கலாம். அதனால தான் வெளியூர் பயணமா, அது மரணமாக கூட இருக்கலாம். வெளியூர் பயணம் நம்மளை கூட்டிக்கிட்டு போகுதா, அங்கே போய் நம்முடைய மௌத்துடைய நேரமாக கூட இருக்கலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர் இடத்துல ஒரு அமைச்சர் இருந்தார், ரொம்ப நல்ல மனிதர். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இறந்ததற்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். அவர்களிடத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலும் அந்த அமைச்சர் இருக்கிறார். ஒரு நேரத்தில் ஒரு மனிதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வர்றாங்க. அப்பொழுது பக்கத்தில் அந்த அமைச்சரும் இருக்கிறார். வந்து சலாம் சொல்கிறார் அந்த மனிதர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வந்த மனிதரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த வந்த மனிதர் பக்கத்தில் இருந்த அமைச்சரை இப்படி திரும்பி பார்க்கிறார். பார்த்த உடனே அமைச்சர் அப்படியே நடுநடுங்கி போயிறார், பயந்து போயிடுறார். உடனே திரும்பி அவர் அந்த வந்த மனிதர் சென்று விடுகிறார். பிறகு அந்த அமைச்சர் சுலைமான் நபி அவரிடத்தில் கேட்கிறார்கள், சுலைமான் நபி அவர்களே, வந்த மனிதர் யாரு? என்னைய பயமுறுத்தாட்டி விட்டு செல்கிறார். அவர் திரும்பி என்னைய பார்த்தாரு, எனக்கு அப்படியே திடுக்கிட்டு தூக்கி போட்டு விட்டது, பயமுறுத்தாட்டி விட்டார் என்று சொல்கிறார்கள். உடனே சுலைமான் நபி சொன்னாங்க, வந்தவர் மலக்குல் மவுத், வந்தவர் மலக்குல் மவுத். அவரு இங்க வந்து என்ன செய்யறாரு, ஒரு ரூஹ எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். உடனே அமைச்சர் என்ன நினைக்கிறார், அது நம்முடைய ரூஹத்தான் இருக்கும் அப்படின்னு பதறி போய் சுலைமான் நபி அவரிடத்துல சொல்கிறார், நபி அவர்களே, உங்களுடைய அந்த காற்றுடைய சக்தியை வைத்து, ஏன்னா சுலைமான் நபிக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். காற்று இங்கேருந்து போகணும்னு சொன்னா தூக்கிட்டு போயிடும். அப்ப சுலைமான் நபிட்ட அவர் கேட்கிறார் அமைச்சர், சுலைமான் நபி அவர்களே, உங்களுடைய காற்றின் மூலமாக என்னை இந்த இடத்திலிருந்து எங்கேயாவது கொண்டு போய் அப்பால போட்டுருங்க. மலக்குல் மௌத் வந்துட்டார், பயமா இருக்குது. சுலைமான் நபி என்ன செஞ்சாங்க, காற்றின் மூலமா அந்த அமைச்சரை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டாங்க, தூரமான ஒரு இடத்துல. அதற்கு பிறகு அடுத்த நாள் மறுநாள் அதே மாதிரி அந்த மலக்குல் மௌத் மறுபடியும் அதே மாதிரி வருகிறார் மனிதர் தோற்றத்திலே. சுலைமான் நபி அவரிடத்திலே வருகிறார். சுலைமான் நபி சந்திக்கிறார், சலாம் சொல்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வந்த மலக்குல் மௌத் சுலைமான் நபி இடத்துல சொல்லுகிறார், சுலைமான் நபி அவர்களே, நேற்றைய தினம் நான் காலை பொழுதிலே உங்களிடத்திலே வந்தேன். வரும்பொழுது அந்த அமைச்சர் இருந்தார். அப்பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா லுகருக்கு பிறகு தூரமான இன்னொரு இடத்துல இவருடைய ரூஹை என்ன செஞ்சிருக்கான், கைப்பற்ற சொல்லி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் அவர் இருக்கிறார். இப்படி எனக்கு ஒன்றும் புரியவில்லை, எப்படி இவர் அந்த இடத்துக்கு வருவார் என்று நினைத்து கொண்டிருந்தேன் என்று சொன்ன போது சுலைமான் நபி கேட்டார்கள், காற்றின் மூலமா நான் அனுப்பி வைத்தேனே, என்னவாயிற்று? பதறி போய் கேட்கிறார்கள் சுலைமான் நபி. மலக்குல் மௌத் சொல்வார், நபி அவர்களே, பிறகு நான் லுகருக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் அந்த இடத்துக்கு போனேன். அவர் என்னை எதிர்பார்த்து நிற்கிறார், அவர் என்னை எதிர்பார்த்து நிற்கிறார். நேரா போய் அவருடைய ரூஹை நான் கைப்பற்றி கொண்டேன் என்று சொல்லுவார்கள். ஆக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு முடிவு செய்திருப்பான். நம்முடைய பயணங்கள், நம்முடைய தூரத்தொலைவுடைய நேரங்கள், இங்கிருந்து செல்லக்கூடிய நிமிடங்கள் அத்தனையும் நம்முடைய மரணத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். அதனால தான் அதிகம் பயப்பட்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னமும் நம்ம அல்லாஹ்க்கு பயந்து வாழலை அப்படின்னா அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்முடைய கடைசி நேரத்தை எப்படி அமைப்பான் என்று சொல்ல முடியாது. நேற்று நடந்த நீங்கள் விமான விபத்துகளை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. விபத்தின் மூலமாக அது ஒரு செய்தியாக நம்ம கடந்து போகக்கூடாது. அதன் மூலமாக நம்ம சில படிப்பினைகளை பெறணும். அவங்க எவ்வளவு ஆசைகளாக பறந்திருப்பார்கள். குஜராத்திலிருந்து லண்டனுக்கு அந்த ஃப்ளைட்டில் முன்னாள் முதல்வர் இருந்திருக்கிறார், குடும்பத்தோடு சென்றவர்கள் இருந்திருக்கிறார்கள், 242 பேர் இருந்திருக்கிறார்கள். அதில் ஒரே ஒரு நபர் மட்டும் உயிர் பிழைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை நாம் கவனிக்க வேண்டும். ஒரே ஒரு நபர் உயிர் பிழைத்திருக்கிறார். ஏறிய 5 நிமிடத்திலே அந்த பிளேட் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது. இத்தனை நபர்கள் இப்படித்தான் இறக்க வேண்டும், இந்த நேரத்தில் இறக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். யாரும் தடுக்க முடியாது, யாருமே தடுக்க முடியாது. இந்த உலகத்துடைய பதவிகள், இங்கிருந்து லண்டனுக்கு போறவங்க வேலை வாய்ப்புகள், அங்கே செட்டில் ஆனவங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய வேலை வாய்ப்புகளோடு இருந்தவங்க இந்த பிளேட்ல இருந்திருக்கிறாங்க.
நாம் நினைக்கிற வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும். போனவர்கள் நம்முடைய அஜல், அந்த கால அவகாசம் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? காசு பணத்துக்கு ஆசைப்படுவதோ, பதவிகளுக்கு ஆசைப்படுவதோ, உலகத்திலே மூழ்கி கிடப்பதோ எதுவுமே நமக்கு பயன் தராது. இந்த உலக வாழ்க்கை என்பது ரொம்ப குறைவான ஒரு நேரம். இன்னைக்கு அந்த ஃப்ளைட்டு விழுந்ததுக்கு பிறகு எல்லாருடைய உடலும் கருகி போய் விட்டதாம். டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு பிறகுதான் யாருடைய உடலும் கண்டுபிடிக்க முடியும். யாரெல்லாம் அந்த ஃப்ளைட்டில் போனாங்களோ அவருடைய குடும்ப உறுப்பினர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, யாருடைய டிஎன்ஏ கரெக்டாக வருதுன்னு. 1,25,000 லிட்டர் பெட்ரோல் அந்த விமானத்தில் இருந்திருக்கிறது. இத்தனையும் அல்லாஹுடைய ஏற்பாடு. கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த விபத்தின் மூலமாக நமக்கு தெரியக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் ஜல்லஷானு தாலா நம்முடைய மௌத்தை எப்படி வச்சிருக்கான்னு நமக்கு தெரியாது. அல்லாஹ்க்கு நம்ம பயந்து வாழணும். காசு பணம் நமக்கு உதவி செய்யாது, மனைவி மக்கள் உதவி செய்ய மாட்டாங்க, நாளைக்கு நண்பர்கள் உதவி செய்ய மாட்டாங்க. அவரவர் செய்த நன்மையும் தீமையும் தான் நாளைக்கு நிற்கப்படும். இவ்வளவு காலம் நம்முடைய காலத்தை நிறைய வீணடிச்சிட்டோம். யாருமே தவறு செய்யாதவங்க கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கடைசி மனிதன் வரையும் தவறு செய்யக்கூடியவன் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் சொல்வதென்றால், தவறு செய்யக்கூடிய சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே தஞ்சம் புகரக்கூடியவர்கள். ஆகையினால் போன காலம் போய்விட்டது. இனிமே வரக்கூடிய வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அஞ்சி கேட்க வேண்டும். இது போன்ற விபத்துக்களை விட்டு யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடு. இது போன்ற விபத்துக்களை எங்களை மட்டுமல்ல உலகத்தில் எல்லா மக்களையும் பாதுகாத்து விட நாம் துஆவில சேர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இது போன்ற விபத்துக்களை விட்டு நம் அனைவரையும் காப்பாற்றிய அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல மௌத்தை தந்து நாளைக்கு மறுமையிலே சோனபதிகளை உயர்வான அந்தஸ்தை அடைவதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி